ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலான்னா, சௌ வச்சுட்டு ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து போட்டுக்கலாம். நான் இதில் சின்ன சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4 வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா பொரியட்டும். ப்ளீஸ், நிறைய பேர் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சின்ன சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் ஒரு 2 எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு நல்லா குழையாக நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு குழையாக வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த சௌவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரே காய் தான் சௌ எடுத்திருக்கேன் நான். இது ஒரு 4 பேருக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம். ஒரு 2 செகண்ட்க்கு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா காயை அந்த தக்காளி, வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே அந்த கடாயிலே விட்டலாம். அந்த ஹீட்லேயே நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 30% நல்லா வெந்து வந்துடும். நம்ம மெயினாக சமையலில் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் என்ன செஞ்சாலுமே டேஸ்ட்டே இல்லை, குழம்பே நல்லா இல்லை, பட் எல்லாமே சேமாக தான் போடுவாங்க. பட் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. மெயின் காரணமே இது தான். டைம் எடுத்து செய்யணும். எந்த ஒரு ரெசிபி நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நல்லா டைம் எடுத்து செய்யணும், நல்லா வதங்கணும். அதில் தான் இருக்கே. நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதங்குமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது என்னோடய சிஸ்டர் குழம்புத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா இந்த மாதிரிலாம் ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு காரக்குழம்பு தூள் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதுலேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த தூள். இதிலே எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி அவங்க அரைக்கிறதுனால வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்ததுனா கூட வெறும் பாலாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி தேங்காய் இல்லைன்றதுனால நான் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து வரும்போது இன்னுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நாங்கள் 2 பேருன்றதுனால இதுவே எனக்கு அதிகம்தான். ஸோ தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு ரொம்ப டேஸ்டியான ஒரு சௌ குழம்பு இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவே வீட்டிலே கோவக்காய்க்கு பொரியல் பண்ணிக்கிட்டேன். சௌ குழம்பு வச்சுட்டு கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடலப்பருப்பு, இதில் பஜ்ஜி மாவு, அந்த பஜ்ஜி மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுவுமே எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லாவும் டேஸ்டியாக இருக்கும்.
கோவக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி கோவக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம் இதை ஆட் பண்ணி நல்லா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 80 to 90% வெந்த பிறகு தான் இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கோவக்காய் வந்து எப்பவுமே டீப்பாக நல்லா குழைய வேகக்கூடாது. கொஞ்சம் ஒரு 90 to 95% வந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும், என்ன குக்கிங் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.